வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜனவரி மாதம் 19 திங்கட்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் தென்கிழக்கு அரபிக்கடலில் கேரளா அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதன் அருகே தெற்கு கேரளா அருகே ஒரு உயர் அழுத்தமும் நிலை கொண்டுள்ளது. இரு காற்று இணைவின் காரணமாக கேரளாவில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. மாலை நேரங்களில் கேரளா உள்பகுதி மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. அதேவேளையில் இன்று ஜனவரி 19 இரவு நேரங்களில் கன்னியாகுமரி மேற்கு பகுதி, தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு பகுதி, அதேவேளையில் திருநெல்வேலி மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. அதேவேளையில் விருதுநகர் மேற்கு பகுதி, திண்டுக்கல் மேற்கு பகுதி, கொடைக்கானல் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. கேரளாவில் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. அதேவேளையில் கடல் ஓரங்களிலும் கேரளா கடல் ஓரங்களிலும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும். மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. இந்த வளிமண்டல சுழற்சி இன்று ஜனவரி 19 நாளை ஜனவரி 20 கேரளா கடற்கரையோரங்களில் அதிகாலை மழை இருக்கும். மாலை நேரங்களில் உள்பகுதியிலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. இரவு நேரங்களில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்பது. கன்னியாகுமரி மேற்கு பகுதி, திருநெல்வேலி மேற்கு பகுதி, தென்காசி மேற்கு பகுதி மேலும் வட மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. நாளை ஜனவரி 20 21 இப்படிப்படியாக இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் ஜனவரி 21 பிறகு நள்ளிரவுக்கு பிறகு சுமத்ரா அருகே காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு வேகமாக முன்னேறும். அதுவரை தமிழகத்தில் இன்று ஜனவரி 19 வட மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு குளிர் இருந்தாலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு குளிர் சற்று குறைவாக இருக்க வாய்ப்பது. ஏன்னால் அரபிக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி காற்று உள்ளே நுழைவதால் தென் மாவட்ட மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று குளிர் குறைவாக இருக்கும் வாய்ப்பது. வரும் நாட்களை பொறுத்தவரை ஜனவரி 20, 21, 22 தேதியில் படிப்படியாக தமிழகத்தில் குளிர் இருந்தாலும் சற்று படிப்படியாக மழை வரும் நாட்கள் அதிகரிக்கும் என்பதால் படிப்படியாக குளிர் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் ஜனவரி 21 காற்று சுழற்சி நள்ளிரவுக்கு பிறகு சுமத்ரா தீவுக்கு வர இருக்கிறது. அந்த காற்று சுழற்சி வேகமாக முன்னேறி வரும். அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு நிலை வரை முன்னேறி வரும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு ஜனவரி 23 இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும். ஜனவரி 24 இலங்கையில் தரை மீது ஏறி தெற்கு மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஜனவரி 24 அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது. ஆனால் ஜனவரி 24 சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 24 மதியத்துக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 24 பொறுத்தவரை பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. மிதமான மழை முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் புதுக்கோட்டை, சிவகங்கை மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களிலே மழை கிடைக்கும். அதேவேளையில் சீர்காழி, மயிலாடுதுறை, புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களிலே மழை கிடைக்க வாய்ப்பது. அதிகாலை நேரங்களில் கடலோரங்கள் கிடைத்தாலும் மதியத்துக்குள் உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்பது. அதேவேளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்கும். மதுராந்தகம், திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஜனவரி 24 பரவலாக கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஜனவரி 24 பெரும்பாலும் மயிலாடுதுறைக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள் அதனொட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழை மிக கனமழை கிடைக்கும். டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்களில் கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஜனவரி 24 ஜனவரி 25 தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது. தென் மாவட்டங்கள், அதாவது மத்திய மாவட்டங்கள்,
டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை தொடர வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதே வழியில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் மதியத்துக்கு பிறகு 25ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு மழை தொடங்கும். எப்போது உங்களுக்கு மழை தொடங்குகிறதோ அதிலிருந்து மழை விட்டு விட்டு இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இந்த மழைப்பொழிவு தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடகாவுக்கும் முன்னே சென்று மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 25ஆம் தேதி பரவலாகவே மழை கிடைக்கும். தென் மாவட்டங்களுக்கும் மாலை நேரங்கள் கனமழை, அதேவேளை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மாலை இரவு நேரங்கள் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஜனவரி 25ஆம் தேதியும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 26ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும். காலை 10 மணிக்கு பிறகு படிப்படியாக வட மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை விலகும். மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களில் மத்திய மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு மழை விலகும். தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து நள்ளிரவு வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக இந்த சுற்றின் மழை ஜனவரி 27ஆம் தேதி அதிகாலைக்குள் முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரும் நிகழ்வு அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கொடுக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கூடுதலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதேவேளையில் மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும். தென் மாவட்டங்களுக்கு கடந்த மழைப்பொழிவை விட இந்த வரும் சுற்றின் மழைப்பொழிவு சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. கடந்த சுற்றின் மழை அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைத்தது. ஆனால் இப்போது ஜனவரி 24ஆம் தேதி வரும் மழைப்பொழிவு கூடுதலான பரப்பில் மழை விட்டு ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மக்காச்சோளம் பயிர் வகைகள் விளைந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் மழை குறுக்கே இடையூறு கொடுக்கும் வகையில் மழை வருகிறது. நீங்கள் அதற்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே வழியில் ஜனவரி 27ஆம் தேதி படிப்படியாக மீண்டும் தமிழகத்தில் பனிப்பொழிவு இருக்கும். ஆனால் பெரிய அளவில் இருக்காது. லேசான குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 27, 28, 29 தேதி குளிர் இருந்தாலும் அடுத்த ஒரு நிகழ்வு ஜனவரி 26ஆம் தேதிக்கு பிறகு சுமத்ராவுக்கு வர இருக்குது. அந்த நிகழ்வும் மேற்கே முன்னேறி வரும்பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கும் என்பதால் இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும் என்றும் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஜனவரி 28ஆம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு மிக நெருக்கமாக வந்து தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்குமா, அல்லது அந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே பயணித்து டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுத்து இலங்கைக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு இன்று ஜனவரி 19, 20, 21 தேதி வரை பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் சாதகமான சூழலாக அமைந்து கொண்டிருக்குது. ஆனால் ஜனவரி 22ஆம் தேதி முதல் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும். ஜனவரி 22ஆம் தேதி மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்கும். ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும். அதே வேளையில் ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கடந்த நிகழ்வைப் போல் ஒரு தீவிர காற்றை கொடுக்க வாய்ப்பில்லை. இந்த காற்று சுழற்சி அதிகபட்சம் ஒரு 45 முதல் 50 கிலோமீட்டர் ஆகும். இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரி கடலாக இருந்தாலும் சரி, மன்னார் வளைகுடாவாக இருந்தாலும் சரி, அதே வழியில் வங்கக்கடலாக இருந்தாலும் சரி, காற்றின் வேகம் அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டர், இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை தமிழகத்திலும் தரைக்காற்று ஜனவரி 24ஆம் தேதி முதல் தரைக்காற்று இருக்க வாய்ப்பது. அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 24, 25, 26 தேதிகளில் மதியம் மாலை நேரங்களில் மட்டுமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.